2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா, வசதியான ஒரு லிவிங் ஏரியா, சூப்பரான ஒரு கிச்சன், 2 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக யூட்டிலிட்டி ரூம்லாம் கொடுத்து ஒரு காம்பேக்டான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வீடாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை தான் நம்ம சொந்தங்களுக்கு இன்னைக்கு நான் காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனை பற்றி சொல்லி ஆகணும். என்னதான் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வீடாக இருந்தாலும் கோயம்புத்தூர்ல மெயினான ஹைவேல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிறைய வீடுகளாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக வச்சிருக்காங்க. இது இந்த வீட்டோட ஹைலைட்டாகவும் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை நம்ம வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அழகான வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 24 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் உள்ள 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 1050 சதுர அடியில் ஒரு வசதியான 2 BHK வீடா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஜியோமெட்ரிக் பேட்டர்ன், அது போக நிறைய விதமான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சு இதுக்கு எல்லோ, சாண்டில், கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு. என்ட்ரன்ஸ்லையும் ஹெவியான மெட்டல் கேட்டை அழகான டிசைனில் பொறுத்திருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது ஒரு பெரிய கார நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு 10க்கு 16. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு ஸ்டோன் கிளைடிங் டைப்ல செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட்லைட் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான பெரிய வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்குங்க. இது போக வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியால இந்த வீட்டுக்குன்னே ஒரு இண்டிவிஜுவல் போரியம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். தேக்கு மரத்தில் சிங்கிள் பேனல் டைப்ல நீட்டான டிசைனோட அமைஞ்சிருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வீட்டோட லிவிங் கம் டைனிங் ஏரியா. 16க்கு 16ங்கிற அளவில் சூப்பரா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியால நம்ம பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே 2x4 சைஸ்ல ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணி டைல்ஸ் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி மைல்டான டோன்ல பெயிண்டிங் ஒர்க்கையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாலேயே மேற்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜாக்கான ஸ்பேஸ். லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக பெரிய பெரிய ஜன்னல்களையும் அமைச்சிருக்காங்க. இது ஒரு லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ்ங்கிறனால கார்னர்ல ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனையும் அழகான டிசைனோட பொறுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அக்னி மூலையில வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசிஸான கிச்சன். இதோட அளவு 8க்கு 11. கிச்சன்லயும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்து வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான பிக்சர் டைப் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கவுண்டர் டாப்பை எல் ஷேப்ல கிரானைட்ல அமைச்சு சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த கிச்சன்ல கடப்பாக்கால் யூஸ் பண்ண பெரிய வால் ஷெல்ஃப் இருக்கு. இது போக பெரிய RCC லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் இருக்கு. இந்த பெட்ரூம் லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட டோருக்கு அழகான நீட்டான டிசைன்ல ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அளவு 10க்கு 11. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்து ஸ்டோரேஜுக்காக பெரிய பெரிய RCC லாஃப்டையும் அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு PVCல அழகான டோரை மாட்டிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5.75க்கு 5. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸையும் வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸையும் அழகான பேட்டர்ன்ல உள்ள மாதிரி கொடுத்து டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் மாட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல வீட்டோட செகண்ட் பெட்ரூமை கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட 2வது பெட்ரூம் 10க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்கான பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்டோரேஜுக்கான பொசிஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4.5க்கு 7. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி அழகான பேட்டர்ல டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணி பார்க்கிங் குள்ள என்ட்ரானம்ல அந்த இடத்துல ரைட் சைடுல இந்த வீட்டோட டெரஸ் போறதுக்காக ஸ்டேர்கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்காகவே தனி யூட்டிலிட்டி ஸ்பேஸையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த அழகான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 2 BHK வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல வீரபாண்டி பிரிவை தாண்டி சாந்திமேட்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு.
இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து 39 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனையும் கமெண்ட்ல சொல்லிட்டு 10ல் எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கிறதையும் டைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இனி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.